ஸோ ஸ்டெப் 4 வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 5 அப்படிங்கிறதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய 8 செல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த 8 செல் ஸ்டேஜ் வந்து என்னவாக மாற்றப்படுகிறது அப்படின்னாக்கா 16 செல் ஸ்டேஜாக மாற்றப்படுகிறது. 16 செல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து அந்த குளோபுலர் ஸ்ட்ரக்சரில் வெளிப்பகுதியில் ஒரு 8 செல்கள் கொண்ட ஒரு லேயர், அதுக்கப்புறம் உள்பக்கத்தில் 8 செல்கள் கொண்ட ஒரு லேயர். சரியா, இதில் வெளிப்பக்க லேயரை பற்றி ஃபஸ்ட்டு நாம் படிப்போம். சரிங்களா, வெளிப்பக்க லேயர் இதுக்கு உண்டான டயக்ராமை லைட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருமே. ஸோ ஹியர் இட் இஸ் த டயக்ராம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 16 செல்ஸு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இதில் உள்பக்கத்தில் 8 செல்ஸு, வெளிப்பக்கத்தில் 8 செல்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, ஸோ இதில் வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய 8 செல்ஸ் வந்து எப்படி உருவாச்சா, பெரிக்ளினல் டிவிஷன் மூலமாக உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஏற்கனவே வந்து 8 செல் ஸ்டேஜில் இருந்திருக்கும். அந்த 8 செல் ஸ்டேஜ் வந்து பெரிக்ளினல் டிவிஷன் அடைஞ்சது பூரா வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய 8 செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த 8 செல்ஸ் வந்து டெர்மட்டோஜனாக நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். டெர்மட்டோஜன் அப்படிங்கிற ஒரு பகுதி எப்பொழுதுமே எபிடெர்மிஸ் வந்து உருவாக்கும். சரியா, இந்த டெர்மட்டோஜன் வந்து அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அந்த 8 செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் டெர்மட்டோஜன். அந்த டெர்மட்டோஜன் வந்து பெரிக்ளினல் டிவிஷன் மூலமாக உருவாகி இருக்கு. எங்கேருந்து? ஆக்டன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய செல்லிலிருந்து. இந்த டெர்மட்டோஜன் உருவானதுக்கப்புறம் இது ஆன்டிக்ளினல் டிவிஷன், ஆரத்திற்கு இணையாக அது வந்து டிவிஷன் ஆனாச்சு அப்படின்னா தான் அது வந்து எபிடெர்மிஸை வந்து உருவாக்கும். சரியா, ஸோ அப்போது இந்த ஆக்டன் ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல் 2 பிரிவுகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய 8 செல்ஸ் வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னரில் இருக்கக்கூடிய லேயரில் இருக்கக்கூடிய அந்த 8 செல்கள் என்ன ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படின்னாக்கா, அது வந்து பெரிப்ளமாக டெவலப் ஆகுது. ஸோ வெளிப்பக்கத்தில் இருக்கிறது ஏற்கனவே டெர்மட்டோஜனாக டெவலப் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம். ரைட்டா, அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகிருக்கு? ஆக்டன்ட்லேருந்து பெரிக்ளினல் டிவிஷன் மூலமாக டெர்மட்டோஜன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே போல் தான் இந்த இன்னர் செல்லும் பெரிக்ளினல் டிவிஷன் மூலமாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அது ஃபர்தராக வந்து வெர்டிக்கல் அண்ட் டிரான்ஸ்வர் டிவிஷன் மூலமாக பெரிப்ளமை உருவாக்குது. சரியா, இந்த பெரிப்ளம் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகி கார்டெக்ஸ் அண்ட் ஸ்டீல், புரணி பகுதி, அதுக்கப்புறம் ஸ்டீல் பகுதியை வந்து உருவாக்குது. சரியா, ஸோ டெர்மட்டோஜன் வந்து எபிடெர்மிஸை உருவாக்குது. வெளியில் இருக்கக்கூடிய 8 செல்கள், உள்ளே இருக்கக்கூடிய 8 செல்கள் என்னத்தை உருவாக்குது? பெரிப்ளம் அண்ட் ப்ளீரோம் அப்படிங்கிற ஒரு லேயர். சரியா, இந்த பெரிப்ளம் வந்து விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கார்டெக்ஸ். அதுக்கப்புறம் ப்ளீரோம் அப்படிங்கிற லேயர் வந்து ஸ்டீல் அப்படின்னா இந்த வேஸ்குலர் பண்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வெளியில் எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள என்ன ரீஜன் இருந்ததுனாலும் அதுக்கு பேர் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டெரிடோஃபைட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டெப் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. வெளிப்பகுதி டெர்மட்டோஜனை ஃபார்ம் பண்ணுது, உள்பகுதி வந்து பெரிப்ளமையும் ப்ளூரோமையும் ஃபார்ம் பண்ணுது. ஸ்டெப் 5 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 6. இந்த ஸ்டெப் 6ல் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 5 ஸ்டெப்பும் இருக்கு இல்லையா, அந்த 5 ஸ்டெப்பும் வந்து டெர்மினல் செல்ஸினுடைய டெவலப்மெண்ட்டு. சரியா, டெர்மினல் செல்ஸினுடைய டெவலப்மெண்ட்டு. அதே போல் இந்த பேசல் செல் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேசல் செல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சஸ்பென்சர் செல்லை வந்து ஃபார்ம் பண்ணோம். ஆல்ரெடி வந்து நம்ம அந்த குளோபுலர் ஸ்டேஜை நம்ம எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் சஸ்பென்சார் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் சஸ்பென்சார். இந்த சஸ்பென்சர் ரீஜனுக்கு டெவலப் ஆகிறது தான் பேசல் செல்ஸு. ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டெப் 1லேயோ 2லேயோ நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டெர்மினல் செல் ஸ்டெப் 1லேயே பார்த்துட்டோம். டெர்மினல் செல்லு, அதுக்கப்புறம் பேசல் செல் ஃபார்ம் ஆச்சு. அந்த பேசல் செல் வந்து என்னத்தை ஃபார்ம் பண்ணுது? இந்த ரீஜனுக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது. அதாவது ஹைப்போஃபைசிஸ் அப்படிங்கிற ரீஜனுக்கு கீழே தான் பேசல் செல்லு இந்த சஸ்பென்சாரை ஃபார்ம் பண்ணியிருக்குது. ரைட்டா, இதை வந்து 6th ஸ்டெப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ரைட்டா, ஸோ அது வந்து வரிசையாக டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நடுவில் இந்த ஸ்டெப்பை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா, ஸ்டெப் 5க்கும் 7க்கும் நடுவில் இந்த ஸ்டெப்பு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். 5th ஸ்டெப்பு 6th ஸ்டெப்புன்னு போகணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல இதை வந்து நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6th ஸ்டெப்புக்கு உள்ளே இதை நான் இதை சொல்லியிருக்கேன். சரியா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புக்குலேயும் அந்த வரிசையில் தான் இருக்குது. அதனால தான் ஸ்டெப் 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணது. ஸோ இதுக்கு அடுத்தது ஸ்டெப் 7ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போஃபைசிஸ் ரீஜன். ஸோ இந்த ஹைப்போஃபைசிஸ் ரீஜன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. இந்த ஹைப்போஃபைசிஸ் ரீஜன் வந்து மொத்தம் 8 செல்களை உருவாக்கும். சரியா, 8 செல்களை உருவாக்கும். அந்த 8 செல்கள் உருவாக்கப்படுறது உங்களுக்கு காமிக்கப்படலை. சரி, அதுக்கு முன்னாடி இந்த குளோபுலர் ரீஜன் அதெல்லாம் இருந்துச்சு, அது ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபுலர் ரீஜன் வந்து ஆக்சுவலாக மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல் இருக்கு இல்லையா, இந்த குளோபுலர் ரீஜனில் மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்
இந்த ஒரு செல் மட்டும் டிவைட் ஆகாமல் அப்படியே இருந்துரும் பாருங்கள். சரியா, டிவைட் ஆகாமல் அப்படியே இருந்துரும். இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செல் தவிர மற்ற செல்லெல்லாம் இப்படி டெவலப் ஆகும். சரியா, அப்படி டெவலப் ஆகும்போது இந்த ஒரு செல் தவிர, சரியா, இந்த ஒரு செல் தவிர மற்றது எல்லாமே டெவலப் ஆகிறதுனால டோட்டலாக வந்து இந்த ஹார்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிருது. சரிங்களா, இந்த ஒரு செல் தான் வந்து நமக்கு பிளிமியூலாக டெவலப் ஆக போகுது. சரியா, பிளிமியூலாக டெவலப் ஆக போகுது. அது இன் ஃபியூச்சரில் டெவலப் ஆகும். இந்த ரீஜன், மற்ற ரீஜன் எல்லாமே கார்டிலேஜன்ஸை வந்து டெவலப் ஆக போகுது. சரியா, இதை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கிடணும். எப்படி அந்த குளோபுலர் ஸ்டேஜ் ஹார்ட் ஷேப்டாக மாறுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ரைட்டா? ஸோ இதே சமயத்தில் அந்த ஹைப்போஃபைசிஸ் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஹைப்போஃபைசிஸ் ரீஜன் வந்து அண்டர்கோஸ் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் வெர்டிகல் டிவிஷன். சரியா, டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் வெர்டிகல் ஸ்டெப் 7ல் நாம் இருக்கோம். டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் வெர்டிகல் டிவிஷன் நடந்து 8 செல்களை மேல் பகுதியிலையும் 8 செல்களை கீழ்ப்பகுதியிலையும் உருவாக்குது. அந்த ஸ்டெப் நமக்கு கொடுக்கல. ஆனால் வந்து அந்த செல்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஃபர்தராக வந்து இருக்கக்கூடிய டயக்ராமில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? அதில் மேலே இருக்கக்கூடிய 4 செல் வந்து ரூட் கேப்பை அண்ட் எபிடெர்மிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்பர் 4 செல்ஸ் எதுலேருந்து ஃபார்ம் ஆச்சு? ஹைப்போஃபைசிஸ் ரீஜன்லேருந்து 8 செல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் மேலே இருக்கக்கூடிய 4 செல் வந்து ரூட் கேப்பை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, எபிடெர்மிஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸ்டெப் 7ல் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போஃபைசிஸ் வந்து மொத்தம் 8 செல்களை வந்து உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய செல்கள் தான் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீழே இருக்கிற செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே அது போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ அப்பர் 4 செல்ஸ் இதை வந்து நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஹைப்போஃபைசிஸ் அப்படிங்கிற ரீஜன் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்போஃபைசிஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஹைப்போஃபைசிஸில் வந்து டெவலப் ஆன செல்லில் இருந்து தான் நமக்கு வந்து ரூட் கேப்பு, ரேடிக்கல் ரெண்டுமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? இந்த ஹைப்போஃபைசிஸ் ஃபார்ம் ஆன செல்கள் மூலமாக தான் இந்த ரீஜனே வந்து உருவாக்கி இருக்குது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய செல் எல்லாமே வந்து டோட்டலாக நமக்கு வந்து கார்டிலேஜன்ஸை உருவாக்கியிருக்கு, பிளிமியோல உருவாக்கியிருக்கு. சரியா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைப்போகார்டல் ரீஜன் ஆல்சோ தே ஆர் ப்ரொடியூஸ்டு பை திஸ் ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் ஹைப்போகார்டல் ரீஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதையிலை அடித்தண்டு அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஹைப்போஃபைசிஸ் ரீஜனுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைப்போகார்டல் ரீஜன், அதுக்கப்புறம் ரேடிக்கல் இருக்குது, அதுக்கப்புறம் ரூட் கேப் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி டோட்டலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஷூ ஷேப்டு. சரிங்களா? குதிரையினுடைய குழம்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பினை இது பெற்று காணப்படுகிறது கடைசி ஸ்டேஜில். ரைட்டா? 7 ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா கடைசி ஸ்டேஜில் ஃபர்தர் டெவலப்மெண்ட் லீட்ஸ் டு த ஹார்ஸ் ஷூ ஷேப்டு எம்ப்ரியோ ஹேஸ் பிளிமியூல். அதில் வந்து பிளிமியூல் இருக்குது, ரேடிக்கல் இருக்குது, கார்டிலேஜன் இருக்குது. சரிங்களா? பிளிமியூல் அப்படின்னா வந்து முளை குருத்து, ரேடிக்கல் அப்படின்னா முளைவேர், அதுக்கப்புறம் கார்டிலேஜன்ஸ் அப்படின்னா விதை இலைகள் இதெல்லாம் காணப்படுது. இதெல்லாம் காணப்படக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹார்ஸ் ஷூ குதிரை குழம்பு ஷேப்பில் வந்து காணப்படுது. ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ஹைப்போஃபைசிஸ் அந்த பேசல் செல்லிலிருந்து ஃபார்ம் ஆன சஸ்பென்சர் இருக்குல்ல, அது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ரைட்டா? அதுக்கப்புறம் ரூட் கேப், இது ஃபுல்லாமே வந்து எம்ப்ரியோ. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தனி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? டோட்டலாக வந்து இது ஆக்குப்பை ஆகிறதுக்கு முன்னாடி சஸ்பென்சர் ரீஜன்லாம் வந்து டெவலப் ஆகி இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் கடைசியில் நம்ம நிற்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு ஷேப் இதுதான் வந்து ஹார்ஸ் ஷூ ஷேப்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டெப் 1லேருந்து 8 வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ், பெரிக்ளைனல் டிவிஷனா, ஆன்டிக்ளைனல் டிவிஷனா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.